ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகைன் ரீபோஸ்ட் தான். ஓகேங்களா? ரீபோஸ்ட் மீன்ஸ் ரீடிசைன். ஓகேங்களா? இப்போ நான் இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது ஆக்சுவலி ரொம்ப ப்ரீமியம் கண்டென்ட்டு. ஓகேங்களா? சில சைட்ஸில் வந்து ப்ரீமியமாக சர்டைன் அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரீமியமான இமேஜஸ் ஏதாச்சும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, என்னால் அவ்வளோ பட்ஜெட் கட்டி என்னால் பே பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு 20% ஆஃப் ஒரு ₹100 என்னால் ஒரு ₹20 செலவு பண்ணி ₹100 என்னால் பண்ண முடியல, ஒரு ₹20 செலவு பண்ணி உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா ஆக்சுவல் ரேட் நான் சொல்கிறேன், அதில் இருக்கிற ரேட்டை விட உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக அதோட ப்ரைஸ் என்னவோ அது வந்து 20% தான் என்னோடய அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தேவை, உங்களால் லெட்டர் பேடோ, விசிட்டிங் கார்டோ, ப்ரௌச்சரோ, ஃப்ளையர்ஸோ, புக்லெட்ஸோ, வாட் எவர் இட் மேபி, யூஐயூஎக்ஸ் முதற்கொண்டு. ஓகேங்களா? இதில் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டர் எப்படி ரீடிசைன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். சப்போஸ் உங்களால் ஓகே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நீங்கள் போடுற டெம்ப்ளேட் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு டெம்ப்ளேட்டில் ஒர்க்கு தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் என்னை கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணீங்க, வாட்ஸ்அப் ஆர் கால் எது ரெண்டு பண்ணிங்கனாலும் ஓகே. நீங்கள் இந்த டெம்ப்ளேட் டிசைன் அனுப்பிட்டு எனக்கு இப்படி தான் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன அவுட்புட்டோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் கண்டென்ட்டு, அதாவது டெக்ஸ்ட்டை தவிர்த்து மித்தது எல்லாமே ஷேப்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது லேயர்ஸ்குள்ளார போய்க்கிறேன். இதை இம்போர்ட் பண்ணது எல்லாமே ப்ரீவியஸாக வீடியோஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே டெம்ப்ளேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை வரைய போகிறேன். ஸோ நியூ லேயர் ஒன்று கண்ட்ரோல் எல்லில் கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகிரும். இந்த M2ல் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த அவுட்புட் ஆஃப் த இமேஜ் வந்து வந்துடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் Y கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்காக உங்களுக்கு எஃபெக்ட் மாறிடும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பென் டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரீசன் என்னென்னா நீங்கள் நிறைய கர்வியாக இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டை வச்சுட்டு ஓகேங்களா? இப்போது தென் இங்கே ஸோ இப்படி பென் டூலை வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இதோட மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த ரெண்டு ஷேப்புக்கும் வேறு வரப்போகுது. ஆஃப் சர்க்கிள் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ அதை இங்கேயும் இங்கே வச்சுட்டு நான் அந்த கர்வ் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்கிட்ட ஒர்க்கு கொடுத்தீங்கனாலும் நான் சேம் இதே கான்செப்டில் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் அதில் பண்ணிவிட்டு அதில் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு இதில் ஒரு மாதிரி பண்ணுறேங்க, இது என்னோட இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போதைக்கு இங்கே கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் ஒரு ஷேப் வந்திருக்கு. ஸோ தென் இங்கே பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் இருக்கும். எலிப்ஸ் டூலை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரவுண்டு இங்கே வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாஃப் ரவுண்டு வச்சுட்டு ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஃபில் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் V2வில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க டெம்ப்ளேட்டு, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் இதில் நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கர்வை கொஞ்சம் வேணும் நமக்கு. ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி கர்வேச்சர் டூலை எடுத்துகிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்பாட்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த கண்டென்ட் வந்து அகெயின் அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே பேக் போயிடலாம். ஸோ இப்போது நான் இந்த இடத்துல கலரை ஃபில் பண்ணணும். இந்த ரெண்டு கலரையும் இந்த ரெண்டு ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் திக்கராக வேணும். ஸோ அதனால் இங்கே ஐ ட்ராப்பில் கொடுத்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதாக வேணும். ஸோ அதுக்கு மறுபடியும் ஐட்ராப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை பிக் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு வந்து சிமிலராக ஒரே ஒரு கலர் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ கண்ட்ரோல் Y கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே பேக்கில் போகணும். இதனால் இந்த 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இதாயிரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம மேலே வேணும். ஸோ அதனால் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இங்கே கொஞ்சம் கர்வ் வரணும். ஸோ அந்த கர்வ் மட்டும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் புரிஞ்சுருக்கணும் நீங்கள். தென் இங்கே எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டராக ஒரு மார்க். ஸோ இதுக்கு வந்து ஒயிட் கார்னர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இமேஜ் ஒன்று வரணும். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒரு 60 பிக்சல் நான் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு லோகோன்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே க்ரியேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ க்ரியேட்டிவ் அப்படின்னு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அவுட்ஃபிட்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ அதில் தின். ஓகேங்களா? தின் கொடுத்துட்டேன். ஸோ தென் இங்கே ட்ராக் பண்ணி மார்க்கெட்டிங்க்கு ஒன்று ஏஜென்சிக்கு ஒன்று. இது ஓகேங்களா? இதுக்கு வந்து மார்க்கெட்டிங். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும். ஓகேங்களா? அதை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். இதுக்கு செமி போல்டு கொடுத்துட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜென்சி சேம் இதுலேயும் அதே கான்செப்ட் தான், கலர் மட்டும் தான் வேறு. ஸோ ஏஜென்சி இதை கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 60 வச்சுக்கிட்டு போகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்தனா கலர் ஃபில் ஆகிரும். தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே கலர் ஃபில் ஆகிரும். தென் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கலர் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சேம் இதே தான். இப்போது இதை வந்து எல்லாத்தையும் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்கலாம். அலைனில் போய்ட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? லேர்ன் மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணி இதோட ட்ராக் பண்ணி எழுதிட்டு ஐட்ராப்பர் செலக்ட் பண்ணிட்டு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. தென் இங்கே எல்லாத்தையுமே கர்வ் மாற்றிக்கிறேன். ஸோ இதில் லேர்ன் மோர் ஓகேங்களா? ஸோ 40 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வச்சுக்கிட்டு ஐட்ராப்பர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்துடுச்சுங்களா? சேம் இதை வந்து இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சு கண்ட்ரோல் G கொடுத்துக்கிறேன். குரூப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டோட நேம் போட்டிருக்காங்க. ஸோ www.yourwebsite .com அப்படின்னு கேட்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தின்லேருந்து லைட்டுக்கு மாற்றிட்டு டெக்ஸ்ட்டோட இது எஃபெக்ட் வந்து ஒரு 36 நான் வச்சுக்கிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து எல்லா போஸ்டர் ஆஃப் டிசைன்ஸும் ரீமேக் பண்ணுறது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக போனால் லென்த்தாக வீடியோஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு போர் அடிக்குன்றதுனால உங்களுக்கு கான்செப்ட் சொன்னேன். மற்றபடி நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது இதெல்லாமே நம்ம சேனல் டைப்போகிராஃபின்னு ஒரு வீடியோ இருக்குது. அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் டைப்போகிராஃபின்னு இருக்குது. அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒர்க் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.